நண்டு குழம்புல மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகளை பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. இதுல உயர் புரதசத்து ஹை புரோட்டீன் இருக்குங்க. நண்டுல அதிக அளவிலான புரதசத்து இருக்கிறதுனால தசைகளோட வளர்ச்சிக்கும் உடலுக்கு தேவையான சக்தியை நாள் முழுக்க கொடுக்கறதுக்கும் உதவுது. நண்டுல ஜிங்க், செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இம்யூனிட்டி பவரை மேம்படுத்துது. முக்கியமா சொல்லணும்னா நண்டுல குறைந்த கலோரி இருக்கு. அதனால உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா சாப்பிடுங்க. உடல் எடையை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். முக்கியமா பொறுத்த வரைக்கும் மூட்டு வலிக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இதை குறிப்பிட்டு சொல்லலாங்க. காரணம் நண்டுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஃபேட்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் கால்சியம், இது ரெண்டும் சேர்ந்து மூட்டுகளுக்கு வலிமையை கொடுக்குது. ஸோ மூட்டு வலியை படிப்படியா குறைச்சிடுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நண்டுல இருக்கக்கூடிய வைட்டமின் B12 நரம்பு குறைபாடுகள் போக்கிடுது. மன அழுத்த குறைபாடுகளை போக்கிடுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நண்டுல இருக்கக்கூடிய வைட்டமின் A சத்து உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுது. கண்கள்ல நோய் தாக்கம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவுது. நண்டு சாப்பிட்றப்ப மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. மன சோர்வை குறைக்குது. ஸோ உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. நண்டுல இருக்கக்கூடிய தாதுக்கள் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது. இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது. ஸோ ரத்த சுழற்சி சீராக இருக்கும். ஸோ நண்டு குழம்பு சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நிறைய சத்துக்கள் இதுல இருக்கு. அதிகமா சாப்பிட்டா சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படும். காரணம் கடல் உணவு அலர்ஜி சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கம்மியா சாப்பிடுங்க. மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு சாப்பிடுங்க. மற்றவங்க சாப்பிடலாமா சாப்பிடலாம். உடல்ல ரத்த சோகை பிரச்சனை இருக்கு, ரத்தம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா தாராளமா நண்டை உணவுல சேர்த்துட்டு சாப்பிடுங்க. கூடுதலான புதிய ரத்தம் சுரக்கும். முக்கியமா ஹீமோகுளோபினுடைய அளவு பல மடங்கு அதிகரிக்க செய்யுங்க.